ஹாய், ஹலோ, வணக்கம். நாம இப்ப பார்த்துட்டுருக்க அக்வேரியம் வந்து திருச்சி கம்மரசன்பேட்டையில புதுசா ஒரு பெட்ஸ் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற அக்வேரியத்த நம்ம தனியா அக்வேரியம் மட்டும் ஃபிஷ் இருக்க பார்ட்ட மட்டும் தனியா எடுத்து ஒரு பார்ட்டா நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்காக. ஃபர்தரா நீங்க பெட்ஸ் பார்க்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோ அண்ட் ஆஃப்டர் வீடியோலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கலாம். வெளியில இப்ப அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு இந்த ரூம் நல்ல இதமா இருந்தது. ஏன்னா ஃபுல்லா ஏசி. தென் இங்க ஃபுல்லா லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி ஃபுல்லா கலர் செட்டிங்க. ஃபுல்லா கலர் செட்டிங். வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வச்சிருந்தாங்க. எப்படி வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வச்சிருக்காங்களோ, அது மாரி வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ கண்ணுக்கு ரொம்ப இதமா, குளிர்ச்சியா இருந்தது. பார்ன் பேபிலேருந்து பாட்டி வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். எங்கடா மீனை காணோமேன்னு பார்த்தா அடியில் ஆரஞ்சு பழம் சொன்ன மாதிரி கிடக்கு. ஆரஞ்சு பழம் சொல மாரி இருக்கும். கமெண்ட்ஸ் கேட்டீங்களா? ஆக்சுவலி இதுங்க ஜெல்லி ஃபிஷ். அந்த ப்ளூ கலருக்கும் அதோட கலருக்கும் நல்லா தெரியல. இப்ப தான் ரொம்ப குட்டியா இருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபிஷ் பார்க்குறது ஒரு விதமான மெடிடேஷன் சொல்லுவாங்க. மனசுக்கும் சரி, கண்ணுக்கும் சரி ரொம்ப இதமா இருக்கும். அதே சமயம் நம்மளோட ஐ பவர் கூட நம்ம கண் ஐபால் ரொட்டேட்டே ஆயிட்டுருக்கும் இல்லையா? அந்த ஃபிஷ் மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி. ஸோ நல்ல பவர் இன்க்ரீஸ் ஆகும். நார்மல் ஆகும்ன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷ பார்க்கும்போது அதுக்கு மேல நேம் போர்ட் இருக்கு. ஸோ அதோட ஆக்டிவிட்டீஸ பேஸ் பண்ணி அதுக்கு நேம் வச்சிருக்காங்க. இந்த ஃபிஷ் என்ன பண்ணுச்சுன்னா, ஈல் வந்துட்டு அந்த ஜல்லி மாரி இருக்கு இல்லையா? அந்த மீன் இப்ப நம்ம மீன தொட்டோம்னா, அப்படியே மீன் வந்து அப்படியே உள்ளுக்க மூவ் ஆகுது. ரிவர்ஸ்லயே மூவ் ஆகுது. இந்த டாக்ஸ் எல்லாம் மண்ண தோண்டிட்டு அப்படியே உள்ளுக்க மூவ் ஆகும் இல்லையா? அது மாரி. ஒண்ணொண்ணும் ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கு. இங்க கலர்ஃபுல்லா இறால் இருந்ததுங்க. அது வந்து மண்ணுக்கு அடியில போயிருந்தாங்க. அதனால கண்டுபிடிக்க முடியல. ஃபுல்லா இங்க வந்து ஒரு கடலுக்கு அடியில இருக்கிற மூமெண்ட் மாரி. ரொம்ப சின்ன சின்ன ஷோகேஸ் மாரி தான் இருந்தது. ஆனா, பாறைங்களுக்கு நடுவுல அந்த ஃபிஷ் இருந்தா எப்படி இருக்கும்? கரெக்ட்டா அந்த 2 கேப் உள்ள போய் மீன் நின்னுக்கிட்டாங்க. அப்புறம் அங்க மரக்கிளை மாரி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்கும் இடையில போய் நின்னுட்டாங்க. அங்கருந்து மூவ் ஆகி வரதெல்லாம் நம்ம ரசிச்சு பார்க்கும்போது அதோட ஃபீல் தெரியும். இவங்கள சொல்லவே வேணாம். குட்டீஸ் எல்லாம் இந்த கலர் ஃபிஷ் கிட்ட தான் நின்னாங்க. பிங்க், ஆரஞ்ச், கிரீன், எல்லோ, லைட் கிரீன் சொல்லிட்டு மல்டி கலர்ல இவங்க வந்து இவங்களோட செமையா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ஃபிஷ்ஷ காட்டுறத விட அதுங்களோட பேரையும் சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அவங்க நல்லா லேர்ன் பண்ற கெப்பாசிட்டி அவங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஐ அம் ஷூர் திருச்சியில இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் தரக்கூடிய எந்த ஒரு அக்வேரியமும் கிடையவே கிடையாது. இங்க நெறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் இருக்கு. அத நீங்க வந்து கேமரா மூலியமா பார்க்கறத விட, நீங்க நேர்ல போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். அந்த குட்டி மீன விரட்டிட்டு பெரியவங்க போறாங்க பாருங்களேன். இவங்க வந்து மல்டி கலர், மல்டி டிசைன்ஸ் கூட இருந்தாங்க இந்த இடத்துல. பார்க்கவே எவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்கன்னு தோணுச்சு. நம்ம கைய கிட்ட கொண்டு போறோம்னா, நம்ம கிட்ட வந்து ஃபுட்டு கொண்டு வரோம்னு நெனச்சுட்டு அவங்க நம்ம கிட்டயே வராங்க. ஆனா இந்த இடத்துல வந்து ஃபுட்டு நம்மனால ப்ரொவைட் பண்ண முடியாது. அவங்க இருக்கவங்க தான் சப்ளை பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணலாம்னா, நம்ம போகும்போது அப்படியே கைய கிட்ட ஃபுட்டு குடுக்குற மாரி இப்படி ஆக்ஷன் பண்ணோம்னா, அவங்க நாங்க ஃபுட்டு குடுக்குற மாரி ஆக்ஷன் பண்றோம். அதனால எல்லாரும் ஓடி வராங்க பாருங்களேன். அது செம்மையா இருந்ததுங்க. அது வந்து என்னமோ நம்ம கிட்ட 3Dல பார்த்தம்போது, நம்ம கிட்ட வந்து நம்ம ஃபேஸ் கிட்ட வருவாங்கல்ல, அப்படி இருந்தது. செம்ம எக்ஸைட்மென்ட்டு. இந்த ஃபிஷ் பாருங்களேன். இந்த ஃபிஷ்ஷுக்கு அப்படியே பக்கத்துல இருக்க கிளாஸ்ல இருக்க ஃபிஷ் என்ன பண்ணுச்சுன்னா, இவங்க கூட ஃபைட் பண்ண மாரி அங்கிட்டிருந்து ஆப்போசிட்ல வருவாங்க. ஒரு நிமிஷம். தைவான்ட்ரிக். ஆக்சுவலி பேர பார்த்துட்டு அவங்கள பேருங்க. இவங்க எல்லாரும் ஒரே ப்ரீட் போல இருக்கு. ஆனா அப்படி நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஜீப்ரா கிராசிங் போற மாரிலாம் நெறைய ஃபிஷ் இருக்கு இல்லையா? இவங்களும் அவங்களும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த கிளாஸ்க்கு, அந்த கிளாஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க கிளாஸ் 2 பேரும் வந்து போய் மோதிக்கிட்டு இருக்காங்க. ஃபுட்டுக்கு மோதுறாங்களா? இல்ல வேற எதுமான்னு தெரியல. ஆனா இவங்க எல்லாம் கேங் ஃபார்ம் பண்ணி ஒரே கேங்கா தான் இருக்காங்க. அங்கங்க ஸ்ப்ரெட் ஆகுறதே இல்ல. ஓடி வந்தா எல்லாரும் ஒண்ணா குமிஞ்சிடுறாங்க. தனி தனியா நிக்கிறதே இல்ல. அ செம்மையா இருந்ததுங்க. அத நீங்க வந்து நேர்ல பார்த்தா இன்னும் நல்ல "அய்யய்யோ!" அப்படின்னு இருக்கும். ஜாலியா இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா குட்டீஸ் ஹைட்டோட ரொம்ப கொஞ்சம் உயரமா தான் இருந்தது. நல்ல ஜாலியா இருந்தது. இப்ப நம்ம பார்க்குற ஃபிஷ்ஷுக்கும், அந்த கலர் அவங்க செட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த லைட்ஸுக்கும் நமக்கு அவ்ளோ ஜாலியா இருக்கும். அந்த ஃபிஷ்ஷோட ரெக்கைய பாருங்களேன், நான் வந்து இப்படி செய்ய செய்ய விரல்ல நம்ம கைய ஆட்ட ஆட்ட அவங்களும் ஏதோ பை பை சொல்ற மாரி ரியாக்ஷன் பண்ணாங்க இந்த ஃபிஷ் மட்டும்.
அத நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஒவ்வொரு மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னொரு ஃபிஷ் நான் பார்த்தேன். நான் கேமராவ கொண்டு போறேன். அதோட ஐபால் அந்த கொண்டு போகுது பாருங்களேன். அதோட ஐபால மட்டும் மூவ் ஆக்கி, அ நம்ம கேமரா மாரியே ஓப்பன் பண்ணி காட்டுது. அதோட கேமராவ என்னமோ மொரட்டுத்தனமா, "ஏய் என்ன என்னைய பார்க்குறியா?" அப்படிங்கிற மாரியே அந்த ஃபிஷ்ஷே செஞ்சுட்டே இருக்கு. அதனால தான் ரொம்ப நேரம் அந்த ஃபிஷ்ஷ கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேமரா கிட்ட வந்தோனே ஓடி போயிறாங்க. அந்தங்க பாருங்க ஐபால். இவங்க ரொம்ப, ரொம்ப சைலன்ட்டா இருந்தாங்கங்க. ஆனா பார்க்கவே டெரரா தெரிஞ்சுச்சு. இந்த மாமியார் சைலன்ட்டா இருக்கும்போது, நம்மள பத்தி என்னடா நெனச்சிட்டு இருக்காய்ங்கன்னு மனசுக்குள்ளங்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகும் தெரியுமா? அதே மாரி அந்த ஃபிஷ்ஷு உம்முன்னு உர்ருன்னு நம்ம பக்கத்துல வரும்போதெல்லாம் பயங்கரமா உர்ரு உர்ருன்னு பார்த்துக்கிட்டே போச்சுங்க. ஆனா, ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க்லயும் 2, 3 வெரைட்டீஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப அவங்களுக்குள்ள ஏதோ அஃபெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கண்டிஷன்ல நெறைய இது பண்ணியிருக்காங்க. செம்மையா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. சாலிடா 1/2 அன் ஹவர் கிட்ட இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து அவங்க நம்ம கேமரா பார்த்து முன்னாடி வராங்க. ஸோ நம்ப கை ஆக்ஷன அவங்கனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. நம்ம ஏதோ ஃபுட்டு குடுக்க வரோன்னு தான் நெனப்பாங்க மெஜாரிட்டி. அதனால அந்த டிஷ் கூட நல்லா விளாடுங்க. கார்ட்டூன் வீடியோல ஃபிஷ் பார்த்து, பார்த்து, கடலுக்கு அடியில ஃபிஷ் பார்த்து, பார்த்து, இப்போ நம்ம கண்ணுக்கிட்டயே கடல கொண்டாந்த மாரி பார்க்கும்போது, அவ்ளோ ஒரு ஹேப்பியா இருக்கு. என்னமோ நம்மளே வந்து கடலுக்கு அடியில அவங்க கூட போய் விளாண்டுட்டு வர ஒரு ஃபீல் குடுத்தது. இவங்கலாம் பாருங்களேன், அவங்களோட மூவ்மெண்ட்ட பாருங்களேன். ஒரே மாரி ட்வின் பேபி மாரி பண்றாங்க. அது என்ன ரியாக்ட் பண்ணுதோ, அதே மாதிரியே அந்த இன்னொரு ஃபிஷ்ஷும் ரியாக்ட் பண்ணுது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனே தெரியல. இவங்க வேற நான் கேமரா வச்சிருக்கேன்னா, உள்ள போய் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ளுக்கே நின்னுக்கிட்டாங்க. அ இங்கிட்டு வராங்க, டக்குன்னு உள்ள போம்போது உள்ளுக்கு போய் நின்னுக்கிட்டாங்க. இவங்க ஜோடியா தான் இருந்தாங்க 2 பேரும். ரியலாவே சொல்லணும்னா, நம்ம எவ்ளோ டிப்ரஷனா இருந்தாலும் சரி, இந்த மாரி ஒரு அக்வேரியம் சின்னதா கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள நெறைய கலர் ஃபிஷ் வாங்கி விட்டுட்டு, அத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா, நம்ப ஒரு என்ன சொல்றது? யோகா, மெடிடேஷன் எதுவுமே பண்ண வேணாம். அவங்க ஃபிஷ்ஷ பார்த்தாவே போதும், நம்ம மைண்டு பயங்கரமா ரெஃப்ரெஷ் ஆகும். மைண்ட்குள்ள ஓவர் திங்கிங் நெறைய பேருக்கு போகும். அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இவங்கள பாருங்களேன், இந்த இடம் ஃபுல்லாவே கலர்ஃபுல்லா இருந்தது. டெக்கரேஷன் செம்மையா வச்சிருந்தாங்க. ஸ்டார் ஃபிஷ் மாதிரி எல்லாமே வச்சிருந்து, ஃபுல்லா பெயிண்டிங், கலர் பெயிண்டிங் பண்ணி, அந்த ஃபிஷ் கலருக்கும் அதுக்கும் அ வேற லெவல். திருச்சி செம்மையா மாறிட்டு வருதுங்கிறதுல ஆச்சரியமே கிடையாது. இன்க்ளூடிங் சென்னைக்கு ஈக்குவலா மாறிட்டு வருது. ஸோ என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் இல்லன்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. திருச்சிக்குள்ள ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் இன்னும் வரப்போது. அ இன்னும் இந்த அக்வேரியம் வீடியோ முடியல. அவங்க பெரிய ஃபிஷ் எல்லாம் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்த ஃபிஷ்ஷில ரொம்ப பெரிய சைஸ்னா இதுதான். ஸோ செம்மையா இருந்தது. ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ல 2 இருந்தது. ஃபிஷ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இங்க சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்யூச்சர்ல சேல்ஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஏன்னா, இவங்க நெறையா ப்ரீடா பண்றதுக்கு எல்லாமே நெறைய ஆப்ஷன்ஸ் இங்க வந்து அக்வேரியத்துல செட் பண்ணியிருக்காங்க. இவங்கள செக் பண்றதா இருக்கட்டும், இந்த இதெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்க வந்து ப்ரிவென்ட் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ தைரியமா வரலாம். 1/2 அன் ஹவர் சாலிடா இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஃபோட்டோ கிட்ட நின்னு ஃபிஷ் நம்ம கை காட்டுற மாரி நின்னோனே, நம்ம கிட்ட வந்து நிக்கிறதோட ஃபோட்டோல கேமரால கேப்சர் பண்ணும்போது, அதோட மீன்களோட ஆக்டிவிட்டீஸ நம்ம நெறைய ரசிக்க முடியறதில்ல. அதனால கேமரா, ஃபோன் எதுவுமே இல்லாம அவங்களோட ஆக்டிவிட்டீஸ பாருங்களேன். ஒரு குழந்தை நம்ம கிட்ட வந்து வந்து விளையாடுறதுக்காண்டி ஓடி வந்துட்டு, ஏமாந்து போற மாரியே இருக்கும். "என்னடா நான் செல்லமா வர்றேன். என்னைய கொஞ்சாம நீ வந்து கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க." அ அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆகும். இங்க வந்து ஓப்பன் அக்வேரியம் மாரி வச்சிருந்தாங்க ஒண்ணு. ஐயோ! அதுல அவ்ளோ ஃபிஷ்ஷுங்க. இதுக்கு நமக்கு ஃபுட்டு குடுத்துடுறாங்க. ஒரு 2, 3 ஃபுட் குடுக்குறாங்க. நம்ம போய் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். நம்ம முடிஞ்ச அளவு இந்த தண்ணிய மட்டும் தொடாம இருந்தா, அவங்க பத்திரமா இருப்பாங்க. அதர்வைஸ் வந்து எல்லாம் அலோவ் பண்ணாங்க. டச் பண்றதுக்கு அலோவ் பண்ணல. அதர்வைஸ் வந்து ஃபுட்டு நெறைய நம்மகிட்ட குடுத்து, அவங்களோட நல்லா மிங்கிள் ஆகி விளையாடுறதுக்காண்டி தான் இந்த ஃபேன்சி அனிமல்ஸ், பெட்டு, அக்வேரியம்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இதோட முடியல இந்த வீடியோ. இந்த அக்வேரியம் முடிஞ்சோனே அடுத்த வீடியோ பாருங்க. இதோட கன்டினியூவேஷன் நெறைய இருக்கு. நான் ரொம்ப ஷார்ட்டா போடலான்னு பார்த்தேன். ஆனா, இதோட அழக வந்து ஷார்ட்டா சொல்ல முடியல. அதனால இத தனித்தனி பார்ட்டா பிரிச்சுட்டோம். கண்டிப்பா திருச்சியில இருக்க ஒவ்வொரு மக்களும் முடிஞ்ச அளவு இங்கெல்லாம் போய் பாருங்க.
இதுக்கு தனியா பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபுட்டுக்கும் தனியா பே பண்ணணும் அவசியம் கிடையாது. தேங்க் யூ.